கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மாதத்தின் முதல் நாளிலே நாம் கர்த்தருடைய பாதப்படியிலே கடந்து வந்திருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கடந்து போன நாட்களை காட்டிலும் இந்த புதிய மாதத்தில் புதிதான கிருபைகளையும், ஆசீர்வாதங்களையும், உயர்வுகளையும் பரலோகத்தின் தேவனானவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவாராக. பரிசுத்த பைபிளில் இருந்து ஒரு வேத வசனத்தை வாசிக்க வாஞ்சிக்கிறேன். 121 சங்கீதம் 5 வசனம். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். தேவனுடைய மனிதர் இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை காக்கிறவர். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாதுகாவலர் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு இல்லை. இந்த வசனம் உன்னை காக்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது பொதுவான வார்த்தை கிடையாது. குறிப்பிட்டு ஒரு தனிநபருக்கு சொல்லப்படுகிற வார்த்தை. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பார். கடந்த காலங்களில் கர்த்தர் காத்திருக்கிறார். இந்த வருடத்தில் இத்தனை நாட்கள், இத்தனை மாதங்கள் கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். நம்முடைய ஆயுசின் காலங்கள் இவ்வளவு காலம் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். இனி வரும் காலங்களிலும் அவர் நம்ம என்ன செய்வார்னா பாதுகாக்கிறவராயிருப்பார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது கர்த்தருடைய பாதுகாவல் என்பது எப்பொழுதுமே இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திடீரென தற்செயலாக காப்பாற்றுகிறவர் அல்ல. இப்ப மனிதர்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது ஏதோ சில சூழ்நிலைகள்ல, நெருக்கடிகளில நமக்கு உதவி செய்கிறவர்களா இருந்திருப்பாங்க. தற்செயலா ஏதாவது உதவி நடந்திருக்கும், அற்புதம் நடந்த மாதிரி நடந்திருக்கும். வாழ்க்கையில ஒரு தடவை நடந்திருக்கலாம். ஆனா அனுதினமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணியை போல பாதுகாக்கிற கர்த்தராயிருக்கிறார். ஏனென்றால் அவருடைய தன்மை அது. பாதுகாப்பது என்பது அவருடைய தெய்வீக தன்மை. அதுல மாற்றம் இருக்கவே இருக்காது. இப்போ இயற்கை படைப்புகள் எல்லாத்துக்கும் ஒரு தன்மை இருக்கு. அப்போ இயற்கையை படைத்த கர்த்தர்ன்னு சொல்லும் பொழுது அவரிடத்தில் உள்ள தன்மைகள் ஏராளம். அதுல ஒன்று நம்மை அவர் காத்து கொள்வது. பல்வேறு நிலைகளில் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பாதுகாக்கிறார். அதுல குறிப்பாக 3 வசனங்களை மட்டும் இந்த வேளையில உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். முதலாவது யோபு 1 நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீ. இந்த வசனம் தெய்வீக வெளிப்பாடுதான். ஆனா இத சொல்ற ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா பிசாசு. யோபுவையும் அவருடைய வீட்டையும் அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் கட்டளைஞ்சிருக்காரு, வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இதை சொல்வது ஆண்டவர் சொல்ல, யோபு சொல்லல, யோபுடைய மனைவி சொல்லல, யோபுடைய 10 பிள்ளைகள் சொல்லல, யோபுடைய வேலைக்காரிகள் சொல்லல. ஒவ்வொரு இமைப்பொழுதும் எப்படி நம்மை கர்த்தர் கண்ணின் மணி போல காத்து கொண்டிருக்கிறாரோ, அதுபோல எப்பொழுது தீமை செய்யலாம் என்று ஒவ்வொரு இமைப்பொழுது நம்மை கண்ணுக்குகிற பிசாசினை சொல்லுகிறான். நல்லா புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் எப்படி ஒவ்வொரு செகண்டும் நம்மை காத்து கொண்டே இருக்கிறாரோ, அதுபோல நமக்கு தீமை செய்யும்படி பிசாசு காத்துட்டே இருக்கான். ஆனா அதற்கு கர்த்தர் அனுமதி கொடுக்க மாட்டான். இப்ப இங்க வேலி என்பது எத்தகைய வேலி என்று சொல்லப்படவில்லை. உலக பிரகாரமா நாம் பார்க்கும் பொழுது மக்கள் அவரவர்களுடைய வசதிக்கு ஏற்றார் போல அவர்கள் தங்களுடைய எல்லையை சுற்றிலும் கம்பி வேலியோ அல்லது செவல் மதில் சுவரோ
மின்வேலியோ, இப்படி பலவிதமான பாதுகாப்பு அரண்களை உலக பிரகாரமாக மனிதர்கள் உண்டாக்கிக் கொள்கிறார்கள். இங்கே சொல்லப்பட்டது யோபுவின் வீட்டை பற்றியும், அவரை பற்றியும், அவருடைய பொருட்களை பற்றியும் சொல்லப்பட்டது. அவரே ஏற்படுத்தின வேலி அல்ல. யோபு ஏற்படுத்தின வேலி அல்ல. மாறாக இது கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட பாதுகாப்பு அரண். இது யோபுவுக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்கும் இருக்கு. அவருக்கு உண்டான எல்லாம், அவருடைய வீடு, இவன் வீடுனா ஒரு காம்பவுண்ட் வால் இருக்கும். ஆனா எவ்வளவு மேன்மை, யோபுடைய வீட்டை சுற்றியும் கர்த்தரே வேலி அடைத்திருக்கிறார். அன்பானவர்களே, இந்த வசனம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருத்தருக்கும் பொருந்தும். உங்களை சுற்றிலும், உங்கள் வீட்டை சுற்றிலும், உங்களுக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றிலும் கர்த்தர் பண்ணிருக்காரு, ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இது தற்செயலானது கிடையாது. ஆண்டவரை சேவிக்கிற கர்த்தருடைய மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பு இருக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆணுடைய பாதுகாப்பு என்பது ஒருவேளை காணக்கூடாதது, அன்சீன். பெரும்பாலான நேரங்களிலே நாம் பதற்றமடைய என்ன காரணம், பயப்படுறதுக்கு என்ன காரணம், மனக்குழப்பம் அடைய என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் நம்மை சுற்றிலும் வைத்திருக்கிற அவருடைய மகத்தான பாதுகாப்பை நாம் உணராததினாலே, அதை பற்றியதான சிந்தை நமக்கு இல்லாததினாலே பயம் வருகிறது. ஆண்டவர் அனுமதிக்காமல் எந்த தீமையும் தம்முடைய ஜனங்களை நெருங்க முடியாது என்பதற்கு யோபுவின் வாழ்க்கை ஒரு மிக சிறந்த உதாரணம். ஆகவே நம்முடைய கடந்த காலங்களிலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். அதுபோல இனிவரும் நாட்களிலும், குறிப்பாக இந்த புதிய மாதம் முழுவதும் ஆண்டவர் உங்களுடைய பிரயாணங்களில், உங்கள் வேலை ஸ்தலங்களில், நீங்க எங்க இருந்தாலும் அவருடைய பாதுகாப்பு, ஒரு வேலி அடைப்பு உங்களை சுற்றும் இருக்கும். அடுத்தபடியாக 2 ராஜாக்கள் 6:17. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தள்ளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். இந்த சிரியாவின் ராஜா என்ன செய்யறான்னா, எலிசாவை கொல்லும்படியாக ஆட்களை அனுப்புகிறான். அப்ப எலிசாவுடைய வேலைக்காரர் அதை பார்த்து விட்டு, ஐயோ ஆண்டவனே, குதிரையும் அதெல்லாம் வருது, நாம் என்ன செய்ய போறோம் அப்படின்ட்டு பயப்படுறான். அப்போ எலிசா என்ன செய்யறான்னா, ஐயோ எங்களை பாதுகாரும் ஆண்டவரே என்று எலிசா ஜெபம் பண்ணல. ஆபத்தில் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று எலிசா ஜெபம் பண்ணல. என்ன ஜெபிக்கிறாரு, அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறக்கும்படி எலிசா ஜெபித்தார். அந்த வேலைக்காரன் பார்த்த பொழுது என்ன நடக்குது, எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். இதுல ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடு இருக்கு. எலிசா எலியா பரமேறி போகும் பொழுது, பரலோகத்துக்கு போகும் பொழுது ஒரு காரியத்தை கேட்டுக்கொள்கிறார். எலியாவிடம் இருந்ததான அந்த வரம் ரெட்டிப்பாய் எலிசாவுக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். ஆனா கர்த்தர் கொடுத்த ரெட்டிப்பான்னு பாத்தீங்கன்னா பல மடங்கு. ஏன் அப்படின்னா, இப்ப எலியா ஒரு நாள் அக்கினி ரதங்கள்ல குதிரைகள் மேல் ஏறி பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுறார். பரலோகத்துக்கு போகும்பொழுதுதான் அக்கினி குதிரை வருது எலியா. ஆனா இங்க எலிசாவை பாருங்க, எலிசா இருக்கிறதான அந்த இடம், அந்த மலையை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஒரே ஒரு அக்கினி ரதம் தான் எலியாவுக்கு, அதுவும் பரலோகத்துக்கு போகும்போதுதான். ஆனா எலிசா இந்த பூமியில் இருக்கும் பொழுதே திரளான அக்கினியையும் ரதத்தையும் மதிலையும் அவர் பார்க்கிறார். அவருக்கு முன்னாடி தெரியும், வேலைக்காரன் பார்க்கிறான். இது எதை காண்பிக்கிறது என்றால், நம்முடைய முற்பிதாக்கள் தங்களுடைய விசுவாச போராட்டத்தில் எதையுமே பார்க்காமல்
அப்படியே போராடி அவருடைய ஆணுடைய ராஜ்யத்துக்கு கடந்து போயிட்டாங்க. அவங்க கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு கடந்து போகும்போது ஒரு பெரிய பிரகாசம் அவங்களுக்கு இருந்திருக்கு. ஆனா நம்முடைய தலைமுறையில கர்த்தர் என்ன செய்றாரு, நாம் இந்த பூமியில் இருக்கும் பொழுதே ஒரு அக்கினிமயமான மதிலாக நம்மை சூழ கர்த்தர் பாதுகாக்கிறார். இந்த பாதுகாப்பு, பராமரிப்பு எலிசாவுக்கு மட்டுமல்ல, கர்த்தரை சேவிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த பாதுகாப்பு உண்டு. முதலாவது வேலி அடைத்து பாதுகாத்தார் என்று யோபுல படித்தோம். இங்க அக்கினிமயமாய் நம்மை சூழ்ந்திருந்து பாதுகாக்கிறார். சாதாரணமா இந்த எலக்ட்ரிக் ஃபென்சிங் இருக்கு. அதாவது மின்வேலின்னு சொல்லுவாங்க. அதுல கரண்ட் பாய்ச்சிருப்பாங்க. யாரும் பக்கத்துல போக முடியாது. அதை விட அக்கினிமயமான வேலி என்பது அதை விட பவர்ஃபுல்லானது. ஒரு தீக்குள்ள யாரும் கை வைக்க முடியாது. தீயை யாரும் கிராஸ் பண்ண முடியாது. இப்ப நம்மை சூழ ஆண்டவர் அக்கினி மதிலாய் இருந்து நம்மை பாதுகாக்கிறார். இந்த புதிய மாதத்தில் இப்படிப்பட்ட மகத்தான பாதுகாப்பு உங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, ஆண்டுடைய பராமரிப்பின் மேன்மை என்பது நம்மால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாதது. இந்த மனிதன் சாதாரணமான ஒரு தீர்க்கதரிசி, அவ்வளவுதான். இந்த மனிதனுக்கு எந்த விதமான பெரிய பேக்ரவுண்ட் கிடையாது. கர்த்தரை சேவிக்கிற மனிதன். ஆனால் கர்த்தரை உண்மை உத்தமமாய் சேவித்தவர் எலிசா. எலியாவை போலவே எலிசாவும் கர்த்தரை பின்பற்றினவர். அப்ப நம்முடைய பாதுகாப்பினுடைய அந்த மேன்மை எங்க இருக்குன்னா, நாம் கர்த்தரை சேவிக்கிற விதத்துலதான் இருக்கு. அவர் நம்மை பாதுகாப்பார் என்பது சந்தேகம் வேண்டாம். ஆனா நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? நம்முடைய ஜீவியத்திலே வருகிற குறைபாடுதான் நமக்கு ஏற்படுகிற பாதுகாப்பு குறைபாடு. நாம் ஒழுங்காய் வேதம் வாசிக்காம, ஒழுங்காய் ஜெபிக்காம, ஆராதனைக்கு ஒழுங்காக செல்லாமல், கர்த்தரை கனம் பண்ணாமல், நம்முடைய மனம் போல நாம் வாழ்வோமானால், அப்போ நம்முடைய அனுதின வாழ்க்கையின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக மாறும். மற்றபடி கர்த்தரை உண்மையாய் சேவிக்கிற மக்களுக்கு அவனுடைய பாதுகாப்பு நிரந்தரமாய் இருக்கும். இதை ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்யணும்? தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து மூன்றாவது, 2 ராஜாக்கள் 6:12. அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படியல்ல என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். இவன் இந்த சீரியாவின் படையானது இஸ்ரவேல் தேசத்துல ஒண்ணுமே செய்ய முடியல. ஏன்னா இவங்களுடைய ரகசிய திட்டங்கள் எல்லாமே அம்பலமாயிடுது. அப்ப இந்த சீரியாவின் ராஜா சொல்றான், யாரோ நம்மகிட்ட உளவாளி இருக்காங்க, நம்ம போடுற எல்லா பிளானையும் இஸ்ரவேல் நாட்டுக்கு தெரிவிச்சு நம்முடைய திட்டத்தை தோல்வியடை செய்கிறார்கள் என்று அந்த ராஜா சொல்லும் பொழுது, அப்ப அந்த ராஜாவுடைய ஒரு ஊழியக்காரன் சொல்றான், இல்ல அப்படிலாம் இல்ல, யாரும் அப்படி உளவாளிலாம் யாரும் கிடையாது. உளவாளி நம்ம கிட்ட டீம்ல இல்ல. இஸ்ரவேல் தேசத்துல எலிசாயின்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். அந்த மனிதன் நீங்க படுக்கை அறையில, பள்ளி அறையில் ரகசியமாய் சொல்ற வார்த்தை கூட அவருக்கு வெளிப்பட்டுரும். அவர் இஸ்ரவேல் ராஜாவுக்கு தெரிவிக்கிறாரு என்று சொல்லி இங்க சொல்கிறான். இது என்ன விதமான பாதுகாப்புன்னு பார்க்கும் பொழுது, ஆலோசனையினால் கர்த்தர் நமக்கு தருகிற பாதுகாப்பு. முதலாவது, கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். 2வது, அக்கினிமயமாய் நம்மை சூழ இருந்து பாதுகாக்கிறார். 3வது, ஆலோசனைகளை கொடுத்து பாதுகாக்கிறார். இப்ப எலிசாவினுடைய ஆலோசனைப்படி இஸ்ரவேலின் ராஜா செயல்பட்டதுனால எந்த விதமான பின்னடைவும் சாம்ராஜ்யத்தில் இல்லை. சத்துரு உள்ள வரவே முடியல. அப்ப தெய்வீக ஆலோசனை எவ்வளவு மேன்மையானது, தெய்வீக வெளிப்பாடு எவ்வளவு மகத்துவமானது என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அப்போ நம்முடைய அனுதின வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தையாகிய ஆலோசனை தான் நம்மை பாதுகாக்கிறது. சில நேரங்களில் கர்த்தருடைய நடத்தல் சில இடத்துக்கு போறதுக்கு இருக்காது. நம்ம பிரயாணம் பண்ண நினைப்போம், கர்த்தர் அனுமதிக்க மாட்டாரு. வேத வார்த்தை நமக்கு தெளிவாய் சொல்லப்படும். அப்போ தெய்வீக நடத்தல், தெய்வீக ஆலோசனைக்கு நம்ம அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். சில நேரம் கர்த்தருடைய வார்த்தையின் ஆலோசனைக்கு நாம் கீழ்ப்படியாமல் செயல்படும் பொழுது பெரிய ஆபத்துக்களில் சிக்கிக்கொள்ள ஏதுவாகிறது. ஆகவே
ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் இருந்து ஜெபித்து, வேத வசனத்தை வாசித்து, தியானித்து, கர்த்தருடைய ஆலோசனை இந்த நாளுக்கு என்ன என்பதை புரிந்து கொண்டு நாம் செயல்படும் பொழுது, ஒவ்வொரு நாளும் நாம் பாதுகாக்கப்படுகிறோம். அவருடைய ஆலோசனைகள் எவ்வளவு மேன்மையானவைகள்! அவருடைய ஆலோசனைகள் ஆத்துமாவுக்கு எத்தனை அருமையான என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அவர் செயல்களில் மகத்துவமானவர், ஆலோசனையில் அதிசயமானவர். நான் உனக்கு போதித்து, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று 32ஆம் சங்கீதத்திலே கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவர் நமக்கு போதிக்கிறவர், நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர், நம்மை வழிநடத்துகிறவர், நமக்கு அறிவுரை சொல்கிறவர். அவைகளை நாம் தெளிவாய் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். இன்னைக்கு பல பேர் எல்லாம் தங்களுடைய இஷ்டப்படியே தான் செய்வாங்க. அப்புறம் பிரச்சனை வர்றதை யாரும் தவிர்க்க முடியாது. கர்த்தருடைய சித்தம் என்ன? ஆண்டவருடைய ஆலோசனை என்ன? ஆண்டவர் என்ன அறிவுரை கொடுக்கிறார்? அதை சற்று கவனமாய் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு வேத வார்த்தையை கவனிக்கிறதான மக்கள் மிகவும் குறைவு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில இன்றைக்கு பிரசங்கத்தின் அளவு குறைந்து விட்டது. ஆராதனை ஊழியர்கள் பிரசங்கம் பண்ணும்போது கூட சிலருக்கு கவனம் கிடையாது. இவர் என்ன பெருசா பேசியிருப்பாரு, எனக்கு என்ன தெரியும் என்று ஊழியர்களை அசட்டை பண்ணுகிற நிலையை பார்க்கிறோம். ஆனா சில தேவ பிள்ளைகள் வெற்றியடைகிற மக்களை பாருங்க, கருத்தாய் ஆராதனையில் செய்யப்படுகிற பிரசத்தை கருத்தாய் கவனிப்பாங்க, கவனமாய் கேட்பாங்க, அதை குறிப்பெடுத்துக் கொள்வாங்க. வாரம் முழுவதும் அந்த வார்த்தைகளை மனதிலே வைத்து தியானிப்பாங்க. அவளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்க கவனிச்சு பாருங்க, ஆசீர்வாதமா இருப்பாங்க. அவருடைய வேலைகள் ஆசீர்வாதமா இருக்கும். அவருடைய பிள்ளைகள் பாதுகாப்பா இருப்பாங்க. எல்லா விதத்திலும் செழிப்பா இருப்பாங்க. காரணம், கர்த்தருடைய ஆலோசனை அவர்கள் கவனமாய் கேட்டு என்ன செய்யறாங்கன்னா, அதுக்கு அப்படியே செவி கொடுக்குறாங்க. இப்ப இந்த இஸ்ரவேலின் ராஜா எலிசாவுடைய வார்த்தையை தாண்டி இவன் செயல்படல. அதுதான் இஸ்ரவேல் நாட்டுடைய சேஃப்டிக்கு காரணமா இருந்துச்சு. சத்ரு உள்ள வர முடியல. சத்துருக்கள் குழம்பி போறாங்க. என்னதான் நடக்குது? ஒண்ணுமே செய்ய முடியல இவங்கள. காரணம், இஸ்ரவேல் படை அல்ல, இஸ்ரவேல் ராஜா அல்ல, இஸ்ரவேலில் உள்ளதான அறிவாளிகள் அல்ல, தேவனுடைய மனிதனாகிய எலிசா தான் காரணம். நீங்க அவனுடைய வசனத்தை அப்படியே கீழ்ப்படிங்க. கர்த்தருடைய வார்த்தையில குறிப்பா ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம், அதே போல ஒவ்வொரு நாள் உங்களுடைய தியானம், இந்த வசனங்களை சரியா புரிந்து கொண்டு செயல்பட்டீங்கன்னா, உங்களுடைய அனுதின சேஃப்டி கன்ஃபார்மா கிடைக்கும் உங்களுக்கு. விசுவாசிப்போம். அவனுடைய பாதுகாப்பு அரணை நம்ம ஒவ்வொரு நாளும் முக்கியப்படுத்துவோம். ஆண்டவர் நம்மை வேலி அடைத்து பாதுகாக்கிறவர், அக்னிமயமான மதிலாய் நம்மை சூழ இருந்து நம்மை பாதுகாக்கிறவர், அவருடைய ஆலோசனைகளை கொடுத்து பாதுகாக்கிறவர். இன்னும் நிறைய இருக்கு. திரளாய் ஆண்டவர் நம்மை எப்படிலாம் பாதுகாக்கிறார் என்பதற்கு திரளான வேத வசனங்கள் இருக்கு. அதுல 3 வார்த்தைகளை மட்டும் சொன்னேன். அன்பானவர்களே, அவருடைய ஆலோசனையின்படி நாம் நடந்து தெய்வீக பாதுகாப்பு அடைவோம். ஆண்டோடு தாமே இந்த புதிய மாதத்தில் மேன்மையான வழிகளிலே உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.